தெய்வ குழந்தையான ஐயப்பனை மன்னன் குருகுலத்தில் சேர்த்தார். குறுகிய காலத்திலேயே 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார். பிறவியிலேயே ஊமையாக பிறந்த குருவின் மகனை பேச வைத்தார். மணிகண்டனின் அபூர்வ சக்திகளை கண்ட குரு அவரை தாங்கள் யார் என்பதனை அறிய விரும்புவதாக கூறினார். குருவிடம் உண்மையை மறைக்க விரும்பாத ஐயப்பன் தான் யார் என்பதை கூறினார். அத்துடன் குரு தட்சணையாக ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதி சொரூபனாக காட்சி தருவதாக கூறினார். இதனால் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளிக்கிறார். ஆண்டுதோறும் தவக்கோலத்தில் காட்சி தரும் ஐயப்பன் மகர ஜோதி நாளில் மட்டும் திருவாபரணம் அணிந்து அருள் பாலிக்கிறார். காந்தமலையில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார். மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அடுத்த 4 நாட்கள் படிபூஜை முடிந்து மறுநாள் பந்தல ராஜ பிரதிநிதியின் தரிசனத்திற்கு பின் கோவில் நடை அடைக்கப்படுகிறது.